கால் நூற்றாண்டுக்கு முன்பே வருங்காலம் என்பது கணினியின் காலம், தொழில்நுட்ப காலம் என கணிச்சவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் 1996, 2001 காலகட்டத்திலேயே கணினி வாசலை தமிழ்நாட்டில் திறந்து வச்சார். அவரால் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சிகளால் தான் இந்தியாவோட ஐடி தொழில் புரட்சியில தமிழ்நாடு முதன்மை மாநிலமா திகழுது. இந்தியாவிலேயே முதல்ல 1997 ஐடி பாலிசி, ஐடிக்குன்னு தனித்துறை, டாஸ்க் போர்ஸ், தமிழ் நெட் 99ன்னு ஐடி துறையில தமிழோட மாபெரும் பாய்ச்சல் கலைஞர் ஆட்சி காலத்துல தான் தொடங்குச்சு. நாட்டோட முதல் ஐடி பார்க்க டைடல் பூங்காவில் 2000 ஆண்டுல உருவாக்கினார். இது எல்லாத்தையும் கால் நூற்றாண்டுக்கு முன்னாடியே செஞ்ச பெருமை கலைஞரை தான் சேரும். அதனாலதான் நாங்கள் அவரை நவீன தமிழ்நாட்டோட சிற்பின்னு சொல்றோம். ஐடிக்கு கலைஞர் காலம் எப்படி பொற்காலமோ அதே மாதிரி நமது திராவிட மாடல் அரசின் ஆட்சி காலமும் இருக்கும்னு செயல்படுறோம். அதனாலதான் நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தமிழ்நாடு தரவு மைய கொள்கை 2021, தமிழ்நாட்டிற்கான தரவு கொள்கை 2022, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான தரவு கொள்கை 2022, தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பிற்கான கொள்கை 2022 என முக்கியமான தகவல் தொழில்நுட்ப கொள்கை முடிவுகளை, அறிக்கைகளை அரசு வெளியிட்டிருக்கு. அதோடு பொது தனியார் கூட்டு முறையில் தகவல் தொழில்நுட்ப நகரங்களும் டைடல் பூங்காக்களும் உருவாக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டமைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களோட ஆலோசனைகளை மேற்கொண்டோம். அனைத்து தகவல் தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தினோம். இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் இயங்க தேவையான முன்னேற்பாடுகளை குறித்து விவாதித்தோம். அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கணினி விளையாட்டுகள் மற்றும் காமிக்ஸ் துறை சார்ந்த நிறுவனங்களோட 2 முறை கலந்துரையாடல்கள் நடத்தணும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த துறைகளில் வர்த்தகம் துவக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமா தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்கள்ல மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரத்துல காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பா செயல்படுது. அதுல முக்கியமான துறையா தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐடி துறையோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் இப்போ நம் கண் முன்னாடி தெரியுது. தலைவர் கலைஞர் தமிழ்நாடு 99 மாநாட்டை நடத்தி 25 ஆண்டுகள் ஆகும். இந்த நேரத்தில் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பாக கணித்தமிழ் 24 மாநாட்டை நடத்தியிருக்கோம். 10 நாடுகளிலிருந்து 60க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், அறிஞர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் இதுல கலந்துகிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கல்வி வழி கற்றல் போன்ற துறைகளில் மொழியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க
செயற்கை நுண்ணறிவு காலத்துல இந்தியாவிலேயே முதல் மாநிலமா ஆங்கிலம் அல்லாத மொழியில் ஒரு தொழில்நுட்ப மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட தனித்தன்மை.